வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு காரசாரமான ஒரு சைட் டிஷ். இது வந்துட்டு ஆந்திரா ஸ்டைல்ல நம்ம ஒரு செரி டொமேட்டோ கிரேவி செய்ய போறோம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் இந்த கிரேவி. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் செரி டொமேட்டோ கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்திக்கலாம். கடுகு சீரகம் பொரியும் போது கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இந்த காஞ்ச வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதுல வெங்காயத்தை வதக்கி விட்டுலாம் லேசா கலர் மாறட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா வதங்கிச்சு. இப்போ ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுட்டு இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். கூடவே நான் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதில் வேற எந்த மசாலாஸும் நம்ம சேர்த்த போகிறது இல்லை, அவ்வளோதான் நம்ம சேர்த்த போகிறோம். இது நல்லா லைட்டாக அந்த எண்ணெயில் லேசாக ஃப்ரை ஆனதும் ஒரு 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை இதில் இதில் விட்டுலாம். பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போக இதில் வதங்கணும். இமீடியட்டாக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மிளகாய் பொடியெல்லாம் தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி இந்த எண்ணெய் வந்துட்டு பிரியணும், அது வரைக்கும் இதை வந்துட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இதை அப்படியே வேக வைக்கலாம். நல்லா வெந்து இந்த எண்ணெய் தெளிட்டு அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம தக்காளி விழுது போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த கிரேவி நல்லா ஸ்பைசியாக இருக்கும். அந்த புளிப்பு ஸ்பைஸ்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ஒரு 1/4 கப் தண்ணி. இப்போ இது இன்னொரு கொதி வரட்டும், நம்ம அது வரைக்கும் மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வேகட்டும், நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம செரி டொமேட்டோ போடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துச்சு நம்மளோட தக்காளி எல்லாம் போட்டு. இப்போ நம்ம இதுல நல்லா கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிற செரி டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் செரி டொமேட்டோஸ். இப்போ இந்த செரி டொமேட்டோஸை லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வேகணும்ல, இதுக்கு இன்னும் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி எல்லாம் வேக வரைக்கும் நம்ம இதை வேக வைக்க போறோம். இது மூடி வச்சிடலாம். திருப்பியும் லோ ஃப்ளேம்ல இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம போட்ட இந்த பேபி டொமேட்டோஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான செரி டொமேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டுடலாம். ஸ்பைசியான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு செரி டொமேட்டோ கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ரோட்டி, சப்பாத்தி, நான், தோசை, இட்லி, ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.